குட் மார்னிங், குட் ஈவினிங் எவரிபடி. நேற்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரேம்பிள் 12 ஷெட்யூல் விளக்கமாக பார்த்தோம். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 1 இருந்து 11 வரை பார்க்கலாம். 1 இருந்து 11 வரை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பார்ட் ஏ யூனியன், இந்தியன் லிஸ்ட். பார்ட் பி சிட்டிசன்ஷிப் என 2 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றியம் யூனியன், அதன் பிரதேசங்கள் யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்தியாவு என்ற எல்லைக்குள் எவ்வளவு நிலப்பரப்பு கொண்டுள்ளது, அது எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசங்கள் என பற்றி அதன் வரையறைக்குள் வர வேண்டும். அந்த லிஸ்டில் தான் இதை பற்றி சொல்லுது. அதில் இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய பெயருக்கு அடங்கிய மாநில பெயர் இதுன்னு சொல்லப்படும். மாநில பெயர்களும் ஒன்றிய யூனியன் பெயர்களும் அந்த பட்டியலில் அதை பற்றி தான் சொல்லுது. அப்ப இந்தியாவினுடைய பரப்பில் இருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் இருந்து சில பரப்புகளை வலுக்கட்டாயமாக வேற நாட்டுக்கு கொடுக்க முடியாது. இந்த வழக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெருபரி யூனியன் கேஸ் 1960. இந்த வழக்கில் சைட்டேஷனாக பார்த்தோம்னா ஏஆர் ரிப்போர்ட், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1960, சுப்ரீம் கோர்ட் 845 பக்கத்தில் இந்தியாவின் நிலப்பகுதியை வெளிநாட்டுக்கு ஒப்படைக்க அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன வழிமுறை இருக்கு. வெஸ்ட் பெங்கால் இருந்து ஜால்புரி டிஸ்ட்ரிக்ட் என்ற பகுதியை ஈஸ்ட் கிழக்கு பாகிஸ்தானுக்கு பொசிஷன் அடிப்படையில் 1952 பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்காக இந்த தொடக்கப்பட்ட வழக்கு தான் பெருபரி வழக்கு. பெருபரி வழக்கு என்றால் பேர் என்னன்னு, அந்த பெருபரி என்ற இடத்தை எந்த நாட்டோட ஒப்படைப்பது, அதனுடைய தன்மை தான் இது. பெருபரி என்பது ஒரு பெயர் அல்ல, அந்த இடத்தினுடைய பெயர். அந்த இடத்தினுடைய பெயர் தான் பெருபரி வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜால்பூரி என்ற இடத்தில் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பெருபரி என்ற இடம் இருக்கு. அப்ப பார்லிமெண்ட்ல எப்படி செய்யறாங்க, என்ன காரணம் அப்படின்றத அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தவிர்க்க முடியாத சூழல். இல்லை என்றால் நாட்டுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அது வன்முறை சுட்டு பல இன்னல்களையும் பொருளாதார பெரும் பரப்புகளை இழக்க நேரிட்டால் பார்லிமெண்ட்டை அசம்பிள் பண்ணி அதற்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு நாட்டினுடைய பரப்பை குறும்பகுதியை ஒப்படைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் ஒப்படைக்க முடியாது. அந்த வழக்கை பற்றி, அந்த மாதிரி சூழ்நிலை பற்றி தான் இந்த பெருபரி வழக்கு சொல்லப்பட்டது. அடுத்து ஆர்டிகிள் 2 எஸ்டாப்ளிஷ் ஆஃப் த நியூ ஸ்டேட். அப்ப ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது. புதிய மாநிலத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியோ அல்லது சில மாநிலத்திலிருந்து சில பகுதியோ எடுத்து, இல்லை அல்லது சில பகுதி பெரும்பகுதியாக இருந்து மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அந்த பரப்புக்கு தனி ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் என்ற ஒரு புதிய பகுதியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செஞ்சால், இந்தியாவுடைய வரையறைக்குள் இருக்கிற பகுதியை ஒன்றாக்க இணைத்து அது ஒரு மாநிலமாக அறிவிக்கிற அதிகாரத்தான் எஸ்டாப்ளிஷ் த நியூ ஸ்டேட், புதிய மாநிலமாக உருவாக்க முடியும். உதாரணமாக இப்ப ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா ஹைதராபாத்னு போச்சு பார்த்தீங்களா, அதுதான் தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லிட்டு போச்சு பார்த்தீங்களா, அந்த வழக்கு பத்தி நம்ம பேசுவோம். இதுதான் உதாரணம் எடுத்துக்கிட்டு. இப்ப ஆந்திராவில் நியூ ஸ்டேட் உருவாக்குனாங்க. நியூ ஸ்டேட் மாநிலத்தை உருவாக்கும் பொழுது இது என்னாச்சு,
ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஹைதராபாத்தும் தெலுங்கானாவும் ஒரே மாநிலமாக ஆந்திர பிரதேசா இருந்துச்சு. இப்ப தெலுங்கானா தனி மாநிலமாக போய்விட்டது. அதுதான் இது. இப்ப தமிழகத்துல கொங்கு மண்டலத்தை ஒரு செப்பரேட்டா ஒரு மாநிலமாக அறிவிக்கணும் கோரிக்கை கூட எழுந்திருக்கு. தெரிலாம். அடுத்து ஆர்டிகல் 3. நியூ ஸ்டேட் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி ஏரியா பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ். பார்லிமெண்ட்டுடைய பவர் என்னன்னு கேட்டா, ஒரு நியூ ஸ்டேட்டுக்கு ஒரு பெயரை மாற்றி வைக்கவும் முடியும், இல்ல புதிய பெயரும் கொடுக்கலாம், இல்ல அந்த ஏரியாவுடைய பெயரையும் வைக்கலாம். அந்த மாநிலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டு அந்த பவுண்டரி ஒரு பகுதியை வரையறையில எல்லைக்கேற்ற ஒரு பகுதியை அந்த மாற்றியும் அமைக்கலாம். அந்த நேம்ஸ் தான் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4 என்ன சொல்றதுன்னா, 283 லாஸ் அண்ட் ரூல்ஸ். சட்டத்தை பத்தி சொல்லுது. லா அண்டர் ஆர்டிகல்ஸ் 283ல கனெக்டடு, அதற்கான வழிமுறை என்ன அப்படின்றத அதை பத்தி சொல்லுது, சட்டத்தை பத்தி சொல்லக்கூடியது. சரி, இந்தியாவின் பெயரும் பிரதேசமும் இந்தியா தட் இஸ் த பார்டர் யூனியன் ஆஃப் த ஸ்டேட். புதிய மாநிலங்களை சேர்த்தல் 2வது ஆர்டிகல் சொல்லுது. புதிய மாநிலங்களை சேர்த்தல். பார்லிமெண்டரி ஆஸ் பவர். இந்த பவர் யாருக்கு உண்டு? பவர் பார்லிமெண்டரி தான் உண்டு. மாநிலங்களவை உருவாக்கம் எல்லை பெயர் மாற்றுதல். பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் ஒப்பீனியன் நாட் பைண்டிங் என்ற முறையில் ஒரு எல்லையினுடைய பெயரை மாற்றி அமைக்கலாம், மாநிலத்தின் பெயரை மாற்றி அமைக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், எல்லையை உருவாக்கலாம், இல்லை மாற்றம் செய்யலாம். அதை பற்றி தான் சொல்லுது. ஆர்டிகல் 283 சட்டங்கள் உள்ளன. நாட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்டர் ஆக்ட் 38. இந்த சட்டங்கள் அத்தனையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு 368 உட்பட்டு தான் செயல்படணும், இல்லை என்றால் செல்லாது. சட்டங்கள் அத்தனையும் 368 ஆர்டிகிளுக்கு உட்பட்டு சட்ட திருத்தத்துக்கு வழி இல்லை என்றால் அந்த சட்டம் செல்லா நிலையாகும். அந்த சட்டத்தில் தான் 283 சட்டங்கள் அது மாதிரி உள்ளதுன்னு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்னா என்ன? குடியுரிமை. குடியுரிமைனா என்ன? ஆர்டிகல் 5. சிட்டிசன்ஷிப் பற்றி ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரை சொல்லப்பட்டுள்ளது. டாமிசல் குடியுரிமை, born in India or parents. அப்ப இந்தியாவில் இருக்கிற இந்தியாவின் குடியுரிமை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, இந்தியாவில் குடியிருந்திருக்க வேண்டும். அது டாமிசல் தான். அதுதான் டாமிசல். குடியுரிமை பெறுவதற்காக ஒன்று இந்தியாவில் நீ பிறந்திருக்க வேண்டும், அல்லது உன்னுடைய பேரண்ட்ஸு குடும்பத்தினர் இந்த ஏரியாவில் பிறந்திருக்க வேண்டும். அடுத்தது more than 5 years before the constitution of the controlled enforced. என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக 5 வருடம் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர். அதைத்தான் அவர் சொல்றார். more than 5 years before constitution enforced. 5 வருடத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக 5 வருடம் இந்தியாவில் தங்கியிருந்து நீ சென்றிருந்தாலும் நீ குடியுரிமை பெறலாம் இங்க என்பதற்கு அடையாளம். நீ குடியுரிமை இங்க பெற்றுக்கலாம் இந்தியாவில். ரைட், ஓகே. ஆர்டிகல் 6 பார்ட்டிஷன் மைக்ரேஷன், குடிபெயர்தல். ஆஃப்டர் ஜூலை 1948 from Pakistan.
இந்திய குடியுரிமைகள் ஒரு நாட்டிலிருந்து பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வரான்னா அவங்க எப்படி குடியுரிமை பெறலான்றா, இந்திய பாகிஸ்தான் பிரிச்ச பிறகு மைக்ரேஷன் ஃப்ரம் தி பாகிஸ்தான் ஆஃப்டர் 19 ஜூலை 1948க்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தாங்க பார்த்தியா, அவங்க எல்லாருமே குடியுரிமை பெற்றுக்கலாம். அவங்களுக்கு குடியுரிமை அப்ப ஆர்டிகல் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் எக்ஸெப்ஷன் ரீசெட்டில்மெண்ட் பர்மிட்டட். இவங்க குடியுரிமை வாங்கியிருப்பாங்க, இங்க இருப்பாங்க, இல்லை நான் எங்களோட இன மக்களோட போய் சேர்ந்துருக்கிறேன், எங்க மத மக்களோட நான் அங்கே சேர்ந்துக்கிறேன், எங்க சொந்தக்காரெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, நான் அங்கேயே போறேன்னா இந்திய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு அவங்க குடிபெயர்ந்து அவங்க நாட்டு அந்த பாகிஸ்தான் குடியுரிமை பெறுவதற்கு போயிடலாம். அதை பற்றி தான் சொல்லுது. வெளிநாட்டில் வாழும் இந்திய வம்சவாழிகள் இவங்களுக்கு இரட்டை குடியுரிமைகள் என்று பொருள். இந்தியாவில் இருப்பது எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் த டூ கைண்ட்ஸ் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமைகள் என்று சொல்றோம். இரட்டை குடியுரிமை என்றால் நிரந்தர குடியுரிமை இந்திய குடியுரிமை, வம்சவாளி குடியுரிமைகள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, வெளிநாட்டில் வாழும் இந்திய வம்சவழிகள் இங்கிருந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க பத்தியா, வெளிநாட்டில் போயிட்டு சம்பாரிச்சு அங்க ஒரு நீண்ட காலமாக அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க, யூகேல போயிருப்பாங்க செட்டில் ஆகிருப்பாங்க, இல்லை யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட் அங்கே போயிட்டு பர்மனெண்ட்டாக அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க. அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்கே வந்து இந்தியாவுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, பேரண்ட்ஸ் சித்தப்பா பெருப்பா எல்லாரும் இருப்பாங்க பத்தியா, அவங்கள பார்க்கறதுக்காக அடிக்கடி இங்கே வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் வழியினுடைய காரணத்தை காட்டி இதற்கு பேர் தற்காலிக குடியுரிமை சொல்லலாம். அதாவது நிரந்தரமாக வந்து போவதற்கான உரிமை மட்டுமே நிலைநாட்டப்படுமே தவிர பட் நாட் ரைட்ஸ் ஆஃப் தி கிளைண்ட். அந்த போன்ற நபர்களுக்கு இந்திய வம்சவழி குடியுரிமையாக பெற்றதாக கருதப்படலாம், பட் நாட் பர்மனன்ட் குடியுரிமை அப்படி என்று சொல்றாங்க. ஆர்டிகல் 9 வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் இங்கு தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கு, அதுதான் ரெண்டு சேம் தான், 2 7 இது சேம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. 9 சேம் தான், 8 9 சேம் தான். வெளிநாட்டில் வாழும் குடியுரிமை பெற்றவர்கள், வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள், இது ரெண்டும் ஒன்றே சேம் தான், சேம் கடை தான். தொடர்ச்சியாக ஒரு இந்திய குடிமகனுக்கு குடியுரிமை நீடிக்க வேண்டும் என்றால் ஆர்டிகிள் 5 இருந்து 9 வரைக்கும் உள்ள நிபந்தனையை நிறைவேற்றப்பட்டால் அவர் குடியுரிமை பெற்றதாக கருதப்படும். ஆர்டிகிள் பாராளுமன்றத்தின் ஆர்டிகிள் 11 பாராளுமன்றத்தின் அதிகாரம் என்னென்ன? டாமிசைல், சிட்டிசன்ஷிப், அது என்னன்னா பாராளுமன்றத்தின் குடியுரிமை தொடர்பாக அக்யூசேஷன் குடியுரிமை பெறுதல், முடித்தல் டெர்மினேஷன், துரத்தல் ரெனுன்சியேஷன், பிற நடைமுறைகள் என்ன சொல்றதுன்னா, இதன் அடிப்படையில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆக்டை ஃபாலோ பண்றாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 கொண்டு வராங்க. குடியுரிமை பெறலாம், அல்லது முடிவு கொண்டு வரலாம், இல்லை வேணாம் துரத்துட்டு போயிடலாம், அல்லது பிற நடைமுறை காரணத்தை காமிச்சு என்ன சொல்லலாம், அதுதான் இது. அப்போ குடியுரிமை பெறும் வழிகள் என்னன்னுட்டா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை பயன்படுத்துகிறாங்க. 1955 படி குடியுரிமை சட்டத்தின்படி என்ன பண்றாங்க, பிறப்பு, வம்சாவளி பதிவு, இயற்கை மயமாக்கல்,
பை நேச்சுரலைசேஷன் இந்தியாவுடன் புதிய புதிய பகுதி இணைக்கப்படுதல் ஆஃப் டெரிட்டரி. மற்றும் டெரிட்டரி தொடர்பாக பார்லிமெண்டின் அதிகாரத்தை விளக்கியது. த ஸ்டேட் கார்பரேஷன் இந்தியா கமர்ஷியல் ஆபீசர். குடியுரிமை என்பது இயற்கை நபர்களானது. நிறுவனங்களுக்கு கம்பெனிஸ் குடியுரிமை கிடையாது. ஆர்டிகல் 11 பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி 1955 குடியுரிமை சட்டத்தின்படி யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம், கொடுக்க முடியாது என்ற அதிகாரம் யாருக்கு உண்டு? பாராளுமன்றத்தின் அதிகாரம் உண்டு. யாராரு கொடுக்கலாம்? ஒன்று நிரந்தரமா தங்கி இருக்கணும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கணும், அப்படியே கொண்டு போனா இந்தியாவுடைய வம்ச வழியா இருக்கணும், இல்லை நிரந்தரமா தங்கியிருந்தா அவர் வம்ச வழியின் அடிப்படையில் குடும்பத்தினுடைய தங்கியிருந்து அவங்க குடியுரிமை பெறத்துக்கு தகுதியானவங்களா இருக்கணும். அப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப அதுவும் இல்லை என்றால் வேறு நாட்டிலிருந்து ஒரு பகுதியை நம் நாட்டில் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும், ஆட்டோமேட்டிக் குடியுரிமை பெற்றதாக கருதப்பட வேண்டும். அதுதான் அடிப்படையில். சரி, ஒவ்வொரு வழக்கிலும் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா அதுல சில வழக்குகள் சொல்றாங்க. பெருமறி வழக்கில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சிட்டிசன்ஷிப் மற்றும் டெரிட்டரி தொடர்பாக பார்லிமெண்டின் அதிகாரத்தை விளக்கியது. இந்த ஒரு வழக்கில் மட்டும்தான் பார்லிமெண்டத்தினுடைய அதிகாரத்தை விளக்கியது. ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமறி வழக்கில் வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா டெரிட்டரி பகுதியை பிரிக்கும் போது அவங்க அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா எந்த நாட்டை சார்ந்தவர்களை சார்ந்தது பொறுத்து அந்த இடத்துல விலக்கு அளிக்கப்பட்டது. ரெண்டாவது ஒரு கேஸ்ல அவ்வளவு தெளிவா சொல்லப்படுது. ஸ்டேட் த ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர். குடியுரிமை என்பது இயற்கை நபர்களானது, நிறுவனங்களுக்கு கம்பெனிஸ் கிடையாது. குடியுரிமை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு மட்டுமே குடியுரிமை கொடுக்கப்படும். இயற்கை நபர்களுக்கு மட்டுமே குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும், பட் நாட் கார்பரேட். அப்ப கார்பரேட்னா யாரு? அப்ப கார்பரேட் ஏன் அந்த கார்பரேட் கம்பெனி பத்தி சொல்றேன்னா, ஜுடிஷியல் அது ஜூரிஸ்ப்ருடென்ஸ்ல வந்து சட்ட நபர்னு சொல்லி லீகல் பர்சன் சொல்லுவாங்க, அதை சொல்றாங்க. அது சட்டங்கள் வரையறை எப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் தான் விளக்கமாக சொல்லுவாங்க. ஜூரிஸ்ப்ருடென்ஸ் நமக்கு விளக்கம் கண்டிப்பாக கேட்பாங்க. அது அந்த ஜூரிஸ்ப்ருடென்ஸ்லாம் தனியாக எடுக்கிறேன். டார்ட்ஸ் ஜூரிஸ்ப்ருடென்ஸ்லாம் தனி லா இருக்கு, தனியாக நான் கொடுக்குறேன். ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு, புக்ஸ் இருக்கு, டெஃபினேஷன் வரைகிற புக் இருக்கு. அதில் என்ன சொன்னா, த கம்பெனி இஸ் ஏ லீகல் பர்சன். சட்ட நபர் என்பது வேற, லைவ் நபர் என்பது வேற. கம்பெனியும் ஒரு நபராக கருதப்பட வேண்டும். அதுக்கு நான் விளக்கம் தனியாக கொடுக்குறேன். கம்பெனி ஆக்ட்ல தனியாக வரும், அந்த வழக்கில் சொல்றாங்க. அப்ப ஒரு குடியுரிமை பெறுவதற்கான என்ன தகுதி என்றால் மனிதர்களுக்கு மட்டுமே, இயற்கை நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும், பட் நாட் த கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்புறம் சர்பானந்தா சோனோவால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சட்டவிரோதமாக குடியேற்றம் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம். அதாவது முகாம்கள் சொல்லுவாங்க பத்தியா. இப்ப நம்ம இந்தியர்கள் வந்து யாரா இருக்கட்டா, எல்டிடி ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகள் சொல்லலாம். ஈழத்திலிருந்து ஸ்ரீலங்கா தமிழர்கள் எல்லாம் வெளியில வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எதனாக கருதப்படும்? முகாமில் தான் அடைச்சு வைக்கப்படும். இப்ப முகாமில் அடைச்சு வச்சு அவங்களுக்கு யாருக்கு எப்படின்ற வாழ்வாதாரத்தை நிலைநாட்டப்பட வேண்டும். அது இன்டர்நேஷனல் லாவில் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். இன்டர்நேஷனல் லாவில் கனெக்ட் ஆகிடும். அதனால அவங்க வந்து குடியுரிமை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி அந்த நாட்டில் இருக்கிற போர்க்காலத்தின் போது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள, தன் உடைமையை காப்பாற்றிக் கொள்ள, தன் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள, நம் வாழ்க்கை நிலைநாட்டுவதற்காக ஏதோ ஒரு இடத்துக்கு தஞ்சம் புகுவார்கள். அப்படி புகுந்தவர்கள் பர்மாவிலிருந்து சிலர் வந்திருக்கிறார்கள், மியான்மரிலிருந்து வந்திருக்கிறார்கள், கிழக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற வந்திருக்கிறார்கள்.
ஸ்ரீலங்காவில் இன்னைய தேதி வரைக்கும் இலங்கையிலேருந்து இன்னைய காலகட்டம் வரைக்கும் நம்ம இலங்கையிலேருந்து ராமேஸ்வரத்து வழியாக கப்பல் மூலமாக முகாமுக்கு தப்பித்து வருகிறார்கள். அது நல்லாவே தெரியும். கச்சத்தீவு வழியாக. இது போன்றவங்க இந்த போன்ற நபர்களுக்கு இவருக்கு குடியுரிமை கொடுக்கலாமா? நீண்ட காலமாக குடியுரிமை கொடுக்கப்படும் போது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் அவங்களுடைய விசாரணையின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானது நன்கு விசாரணை செய்து அவர் காலகட்டத்தில் அறிந்த பிறகு அவருக்கு நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அவரோட பூர்வீகத்தை ஊர்ஜிதப்படுத்தி அதன் பிறகு அவர் மீது என்ன வழக்கு இருக்குது, எப்படி இருக்குது, விசாரணை என்ன இருக்குது, என்னத்துக்காக இங்கே வந்தாங்க, எதன் அடிப்படையில் வந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணி அவருடைய வாழ்வாதாரத்தையும் கண்ணியத்தையும் நன்னடத்தையும் பார்த்து அவங்களுக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுப்பதற்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்தது பிரதீப் செயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. டாமிசில் மற்றும் ரெசிடென்சி இரண்டும் ஒன்றல்ல. கல்வி சேர்க்கை போன்ற சூழல்களில் அவற்றின் வேறுபாட்டை விளக்கியது. டாமிசில் குடியிருப்பு, குடியுரிமை இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மெயினா சரியான கேள்வி இதெல்லாம். அதான் சட்டம் என்னைக்கும் தோற்பதில்லை என்று சொல்வார்கள். அப்ப டாமிசில்னா என்ன? குடியுரிமை. டாமிசில்னா குடியுரிமை. டாமிசில்னா குடியுரிமை. ரெசிடென்ஸ்னா குடியிருப்பு பகுதி. டாமிசில் குடியிருப்புக்கான தகுதியாக இழக்கம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. குடியிருப்பது தற்காலிகமானது. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் யாரும் குடியிருக்கலாம். ஆனா டாமிசில் நிரந்தரமான குடியிருப்பு. இந்த குடியிருப்பு நிரந்தரமாக இருந்தாலும் தற்காலிகமான குடியிருப்பு எந்த வகையான குடியிருப்பு இரண்டும் ஒன்றாக சேர்த்து கொள்ள முடியாது என்பதற்காகவே பொருள். இப்போது நம்ம பார்ட் 1 சாப்டர் 1ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாப்டர் 1ல பார்ட் ஏ பார்ட் பி பார்த்துட்டோம். அடுத்தது ஆர்டிகல் 22 வரைக்கும் ஆர்டிகல் 12 இருந்து 36 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். அது மிக 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 முக்கியமானது. அது நாளைக்கு விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.